செல்லச்சாமி உங்க பானை கிட்ட வாழைக்கண்ணு எடுத்து வை. ஏமா எல்லாருமே ஒண்ணும் தெரியாத மாதிரி சும்மா உட்காந்துருந்தா எப்படி? நம்ம பொங்க வச்சதுக்கு அப்புறம் தான் ஊர் சனம் எல்லாம் பொங்க வைக்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்க பாருங்க எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன மாமா பண்ண சொல்றீங்க? நம்ம வீட்டு பையனையும் காணோம், அவங்க வீட்டு பொண்ணையும் காணோம். 2 பேர் வரட்டும், அதுக்கப்புறம் அரிசி எடுத்து போடலாம். அம்மா அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா ஐயோ கூட்டிட்டு போயிட்டாங்க போல இருக்கே. மாமா நான் வீட்ல இருக்கறது தெரியாம எல்லாரும் என்ன உள்ள வச்சு பூட்டி திருவிழாக்கு போயிட்டாங்க மாமா. ஏய், பெத்த பொண்ணை வீட்டுல வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்கன்னா உன் பர்சனாலிட்டி எவ்வளவு அழகா இருக்குன்னு யோசிச்சு பாரு. ஓ லட்சணத்துக்கு நான் ஒண்ணும் குறைச்சல் இல்ல மாமா. என்ன மேல ஏறி வரதுக்கு உனக்கு கையால் ஆகல, அப்புறம் எதுக்கு சும்மா வாய் சோடால் அடிக்கிற? நீ சரியான ஆம்பளையா இருந்தா மேல ஏறி வா. இரு வர. ஏய், என்னாலயா முடியாதுன்னு சொன்ன? இப்ப பாரு. மெதுவா மெதுவா. என்னால ஏற முடியாதுன்னு சொன்ன? இப்ப ஏறிட்ட பாரு. முதல்ல நீ இறங்கு. நானா? மாமா இறங்கு. ஐயோ நான் எப்படி? அட இறங்குண்ணா. மாமா என்ன மாமா மச்சனட்டு? இறங்குண்ணா. ஐயோ வசரத்தை பார்த்து பயந்துட்டாலோ? ஹலோ, பயப்படாதம்மா. என்னாச்சு? ஏய், என்னடி ஆயிடுச்சு? ஏன் தூங்குற? அது வந்து சொல்லு. சி போங்க மாமா. நீங்க இடுப்புல கை வச்ச உடனே எனக்கு என்னவோ ஆயிடுச்சு. ஆகுண்டி ஆகும். போடி. மாமா என்னாச்சு உங்களுக்கு? எனக்கும் என்னமோ ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என் முதுகு பக்கத்துல என்னமோ ஆயிடுச்சு. எங்க நான் விடல பையன். அப்பா வினயமா போயிடும். கொஞ்சம் ஒத்திக்கோங்க. ஜெய் ஆஞ்சநேயா. ஏண்டி இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? எங்க தம்பி போயிருந்த இவ்வளவு நேரம்? நீங்க தான விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்புறம் நான் மாமா கூட வந்துட்டேன். ஏப்பா அவங்க தான் வந்துட்டாங்கல்ல, வந்து அரிசி எடுத்து போடுங்க. போடுங்க.
அடுத்த வருஷம் அந்த வீட்டு ஆளா இருந்து அரிசி எடுத்து போடணும். சும்மா இருங்க, அம்மா பாக்குறாங்க. அண்ணே, கொஞ்சம் இப்படி வரீங்களா? நாங்களும் அரிசி போடணும். ஏய், அரிசி இங்க மேல இருக்கு. அப்பச்சி அரிசி கலையாம இருக்கு, அதான். ஒண்ணும் பேசாத, அரிசி எடுத்து போடு. ஏய், என்ன விளையாட்டு இதெல்லாம்? இந்த அரிசி வந்துதான் நாங்கெல்லாம் சாப்பிடணும். போடு, மரியாதையா போடு. போடுறது தெரிய மாட்டேங்குது, தள்ளிலுங்க. இந்த பூவை கொண்டு போய் கூழையா கொண்டு வீட்டுல கொடுத்துட்டு பிள்ளையார் ஒரு முக்கில் நிக்கிறேன், வந்து சேரு. யோ, பொழைக்கிற பொம்பளை அந்த விளங்காத வீட்டுக்கு போவாடாயா? நல்ல நாள் அதுமா என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்றியே? ஐயா, என்னடே பழத்தை பிச்சு வாயில் வைக்கும்போது ஏன்டா லொய்யோ லொய்யங்கிற? வெட்டப்பழம் திங்க கூடாதுன்னு சாங்கியத்துல சொல்லி இருக்குதுல. என்ன ஆக? இந்த ஊர் உலகம் அழிஞ்சு போயிருமா? அழிஞ்சா அழிஞ்சிட்டு போட்டு விடு. என்னை ஒரு பிரசிடண்ட் ஆகிறதுக்கு யோகியது இல்ல. இந்த ஊர் நாசமா போட்டு. வெட்டப்பழம் தின்னா 2 குழந்தை பிறந்துரும்ல. பிறந்தவன் பொண்டாடி தானே பிறகு. பின்னன்றா அந்த காலத்துல எனக்கு ஒரு நாய் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டார்ல. வயசு 60 ஆகி போச்சு, இன்னும் 50 சுத்திட்டு இருக்கிற. எனக்கு போய் 2 பிறகு 3 பிறகும்னா எங்கிருந்து பிறக்க? ஏடா கல்யாணமே பண்ணாம பிள்ளை பத்துக்கு நான் நீ கும்பிட கடவுளா? மனுஷன்டா. சாங்கீதர் சொல்லிக்கிறாங்களா? ஏடா எவன் எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கறதே கிடையாது. அப்படியே மண்டை மண்டி ஆட்டிட வேண்டியது. அதே குழந்தை பூசிக்கிறான் பாரு நெத்தியில கலர் கலரா. ஐயோ சாமி, என்ன சாமி? ஏங்க நல்ல நாள் அதுவுமா சாமியை போய் திட்டிக்கிட்டு வாங்க போலாம் கோயிலுக்கு. ஆட இன்னைக்கு கடை வெட்டல. ஏடா முதல்ல சொல்லிக்கலாம்ல, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம்ல. ஒரு வயசு சோறாவது மிச்சமா இருக்கும்ல. இது யாரெல்லாம் கிடையாது. ஏடா நம்ம அங்க போகணுமா? நான் போனாலும் அங்க எல்லாரும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கோனுங்க. ஐயா, நாம அங்க போய் தாங்க ஆகணும். அப்பதான் அங்க உள்ள ஜனங்களோட சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்க முடியும், அவங்களோட நிம்மதியெல்லாம் கெடுக்க முடியும். நாம பிறந்ததே அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கதானே. இப்ப நீ என்னை கிண்டல் பண்ணியாக்கு? நீ என்னை கிண்டல் பண்ண, அது எனக்கு புரியல. போ போய் வண்டி கேட்டு போ. ஆப்ட் ஹவுசர் போட்டு உனக்கு இருடே வாடகை. இந்த ஆப்ட் ஹவுசரே ரொம்ப லொல்லு பேசிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு அவன் பொண்டாட்டி செட்டப் பண்ணிடலாம். ஐயோ தப்பு இல்லைங்களா? நம்ம தோட்டத்துல வேலை செய்யறோம் பொண்டாட்டியை செட்டப் பண்றது. ஏண்டா நம்ம தோட்டத்துல வேலை செய்யற முன்னாடி தான் நாம செட்டப் பண்ண முடியும். பின்ன அடுத்த தோட்டத்துல வேலை செய்யற முன்னாடியா நம்ம செட்டப் பண்ண முடியும்? அந்த கவுண்டில் என்ன பண்ணுவேன்? நம்ம பேராசப்படக்கூடாதுடா. உனக்கு கல்யாணமே ஆயிடுச்சா? இல்லைங்க, எனக்கு அந்த அபிப்பிராயமே இல்லைங்க. அந்த அபிப்பிராயம் வந்தது மாட்டினேன். ஏண்டா எல்லாத்தையும் காலை எடுக்க சொன்னா எல்லாரும் எங்க போயிட்டாளுங்க? நம்ம சத்யராஜ் படம் ரிலீஸ் ஆயிருக்குல, எல்லாம் பொள்ளாச்சி போயிட்டாளுங்க. அது என்ன அந்த ஆள் படம்னா எல்லாரும் ஏறிட்டு பொள்ளாச்சி போயிடாளுங்க. நம்ம இருக்காரு அந்த ஆளு. நம்ம சொந்தக்கார தானே அவரு. அதை வெளியில் சொல்லாத. ஏன்? அட அந்த ஆள் நம்மளுக்கு சொந்தம்னா நம்மளுக்கு பெருமை, நாம சொந்தம்னா அந்த ஆளுக்கு கேவலம்ல. சரி நீ போய் வீட்டுல கேரையில சோத்த எடுத்து வந்துரு. நான் இப்படியே உட்காந்து வயக்காடு பார்த்துட்டு இருக்கிறேன். எதுக்கு? ஆட இங்க உட்காந்து பார்த்தா தாடா உழுத வயலு உழுகாத வயலு போரிங் கிணறு பம்பு செட்டு எல்லாம் நல்லா தெரியுதுல. நீ போய் எடுத்துட்டு வா போடா. வெட்டப்பழம் வருதுங்கோ. வரட்டு வரட்டு. ஒரு நாளைக்கு 2 பிச்சு வாயில போற நாள் பாரு. உடைய போடுற. வாங்கப்பா வாங்க. மாமா என்ன 2 பேரும் ஒன்னா சோடி சேர்த்து வரீங்க? என்ன மாமா பாலத்து மேல உட்கார்ந்து இருக்கீங்க? ஒண்ணுமில்லையப்பா, வயக்காட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் பேத்திகளை குளிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க வாய்க்காலுக்குள்ள இறங்கினா போதுமாப்பா, வாலிப பசங்கத்துல தாங்க முடியறதில்ல. அதுதான் பெரிய மனுஷங்கிறது.
பெருசு நான் இங்க வந்து உட்காந்துட்டேனா சில்வர் பசங்கள சேட்டை பண்ண மாட்டேங்களா? வாஸ்தவம் தான். ஆமா, விஷயத்துக்கு வருவோம். சரி. என் பையனுக்கும் இவர் பொண்ணுக்கும் கல்யாணம். உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம். அட போங்கப்பா, பத்திரிக்கை கொடுத்தா மூணாம் மனுஷன் ஆகிறீங்க பாரு. என்ன மாமா பேசுறீங்க? ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க. மொத பத்திரிக்கை உங்களுக்கு தானே கொடுக்கணும். சரி கொடுங்க. கொடுங்க மாப்பிள. தெய்வமே, மாமா நீங்க கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். நான் மூடு கல்யாணமாப்பா, நானும் இல்லாமையா? அட எல்லை போட்டு கூட. வேண்டாம் மாமா. இருட்ட மாமா, இன்னும் நிறைய இடத்துக்கு போய் கொடுக்க வேண்டியது இருக்கு. சரி உங்க தோட்டத்துல இல்ல இல்லையா? சரி காரியத்து பாரு. மாமா அவசியம் வரணும் வரணும் மாமா. மாமா. ஏங்க கல்யாண பத்திரிக்கை அத போய் எங்க கிழிக்க போறீங்க? ஏண்டா டேய், இந்த ஊர்ல ஒருத்தனை எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டேன். வயசு 60 ஆச்சு. ஆக்கி போறதுக்கு ஆள் இல்லாம லோன்னு ஒத்த நாயை அழைச்சிட்டு இருக்கேன். இவனுங்க பஞ்சாயத்துல ஒரு நல்ல நாள் பாத்திர கூடாது, உடனே பத்திரிக்கை அடிச்சு வந்துருவானுங்க. அந்த கல்யாணத்துக்கு நான் போகணும். கட்டவனாகிறியா? துப்பனியாடா? உங்களை துப்புவனா? ஈ உள்ள போய் நீ என்ன ஏமாத்தின? சரி நான் ஏமாந்துட்டேன். என்ன ஏமாந்துட்டேன்? மழை எல்லாரும் வேலை பாருங்கப்பா. போங்க போங்க, போய் இலைய போடுங்க போங்க. நீங்க எங்க வெளியே போறீங்க? பொண்ணு வீட்டுக்காரனுக்கும் பொறுப்பு இல்ல, பையன் வீட்டுக்காரனுக்கும் பொறுப்பு இல்ல. அதான் சமையல் கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மாமா, உங்க கால்ல வேணா விழுந்து கும்பிடுறேன். நீங்க சமையல் கட்டு பக்கம் போகாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். நான் சமைக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? சாப்பிட போறேன்பா. சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. ஐயோ என் கால் போச்சு. ஐயோ தெரியாம பிடிச்சிட்டமா? ஐயோ ஐயோ ஐயோ, நல்ல நாள் அதுவுமா அடிபட்டுச்சே. ஐயோ ஒண்ணுமே காணும். நல்லாரு நல்லாரு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வ. ஏந்திருப்பா. ஏண்டி உனக்காக துடிச்சிட்டு இருக்கிறேன், ஆசீர்வாதமா பண்ற? பின்ன என்ன மாமா பண்றது? அக்கா கல்யாணத்துக்கு தம்பி வந்து கால விழ ஆசீர்வாதம் பண்ணாம இருக்க முடியுமா? ஐயோ மாமா வலிக்குது. விட்டுடுறேன். உன் காலை உழைச்சல்ல, என் கண்ணத்துல ஒண்ணு கொடு, உன் காதை விட்டுறேன். என்ன? என் கண்ணத்துல ஒண்ணு கொடு, உன் காதை விட்டுறேன். குடுக்குறேன் விடுங்க. ஐயோ கெட்ட மேல கூட்டிட்டாங்களே. உன் கூட பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். மூஞ்சி பாரு. கண்ணத்துல ஒரு முத்தம் கேட்டதுக்கு தொப்பலை சுத்தி 16 ஊசி போட வச்சிட்டாலே. அப்புச்சு சமயக்கார அப்புச்சு. இல்ல, நான் வந்து கொஞ்சம் முறுக்கு சாப்பிட்டுக்கிறேனே, ப்ளீஸ். சாப்பிடுங்க இருக்கட்டும். என்னன்னா 2 நாளா முறுக்கே திங்க முடியல. என்ன அப்புச்சு நீங்க? அட இருங்க அப்புச்சு. வருஷம் பூரா தண்ணி அடிக்கிறவன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு தண்ணி அடிக்காம உடம்ப சர்வீஸ் பண்ற மாதிரி இந்த 2 நாளைக்காவது என்னுடைய சமையல நான் சாப்பிடாம நல்லதை சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலாம்னா ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்ல அப்புச்சு. என்ன நொல்ல அப்புச்சு? உங்க அப்பா தான் உன்னை யூனியன் ஆபீஸ்க்கு போச்சோன்னால அப்புறம் என்ன மயிருக்கு இங்க வந்த? அப்புச்சு நான் சொல்றத கேளுங்க அப்புச்சு. இல்ல சொல்றோம் பஞ்சாயத்தை. அப்புச்சு என் கல்யாணம் தாலி கட்டினதோட அம்போன்னு நிக்குது. மத்ததெல்லாம் எப்ப அது இங்கயா அங்கயான்னு தெரிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் 2-3 நாளைக்கு எது சரியில்லைன்னு ஜோசியார சொல்லியிருக்கானே. இல்ல அப்புச்சு எல்லாம் சரியா இருக்கு. நேர காலத்தை சொல்றேன்டா. இவன் ஒருத்த வந்து அப்புச்சு 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 கையில இருக்கிற முறுக்க திங்க முடியாம நீ இந்த அழைச்சு அலையிறியே. கட்ட பொண்டாட்டி தொடாம நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியாத உனக்கு? டேய் இப்ப சொல்ற கேட்டுக்கடா. இந்த ஒரு முறுக்கு திங்க விடாம பண்ண பாவத்துக்காக உனக்கு 1 வருஷம் 7 மாசம் சாந்தி முகூர்த்தமே நடக்காதுடா. சாபமா விடுற? சத்தம் போடுறீங்க. என்ன கேள்வி என்ன கேக்குறான் தெரியுமா? என்ன மாப்பிள கேட்டீங்க? ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் பெரிய மனுஷன் ஏதோ சொல்ல வரேன். ஒண்ணு இல்லப்பா, நீங்க உள்ள போங்கப்பா. ஒண்ணு மாப்பிள பரவாயில்ல சொல்லுங்க. ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. உட்காருங்க பச்சி. எனக்கு சொல்றேன் உட்காருங்க. எனக்கு பிரச்சனை ஒண்ணு இல்ல மாமா. என்ன நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க போங்கப்பா. எப்ப சாந்தி முகூர்த்தான்னு கேக்குறானுங்க இவன். மொய் படத்தை எல்லாம் வட்டி விட்டு 2 கிழவனுங்களும் சைலண்ட் ஆயிட்டானுங்க. எனக்கு சாந்தி முகூர்த்தமே ஏற்பாடு பண்ண மாட்டேங்கன்னு சொல்றான். ஏற்பாடு பண்ணுங்கடா. எனக்கு பிரஷரா எப்படி? ஏயா
உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்ச உங்ககிட்ட போய் கேட்ட பாரு என் புத்திய செருப்பால் அடிக்கணையா? இல்லடா நான் போட்டோ போடல போய் ஏற்பாடு பண்ணுவானுங்க பாரு அவனுங்க.